Hi students, welcome to Mail Academy. இப்போ பரவலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஃபீவர் வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்குது. அது என்ன ஃபீவர்னு பார்க்குறீங்களா? மழையெல்லாம் பெஞ்ச ஏதோ வைரல் ஃபீவர் நினச்சிங்கன்னா அது கிடையாது. எக்ஸாம் ஃபீவர் வந்துச்சு. எக்ஸாம் ஃபீவர் தான் இப்போ பரவிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து இப்போ இவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன் நீட் 2025 ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தவங்கலாம், சார் எனக்கு 11th போர்ஷன் மறந்துருச்சு, இது வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, இந்த வருஷம் நான் வந்து சாதிக்க முடியுமான்னு தெரியல, எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமான்னு தெரியலங்கிற அந்த புலம்பல் சத்தம் அதிகமாயிட்டே வருது. இது வருஷம் நடக்கிறது தான். இது பயப்படுறதுக்கு இல்லை, இது ஒரு விதத்தில் நல்லதும் கூட. இந்த மாதிரி பயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் அட்ரினாலின் அதிகமாக பம்ப் ஆகிறதுனால உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து உங்கள் அலர்ட்னஸ் அதெல்லாம் அதிகமாகி நீங்கள் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவாக படிப்பீங்க. ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் இனிமேல் இருக்கிற கொஞ்ச நாள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும்ல, அந்த மாதிரி படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மளோட ரிவிஷன் பேட்சை வந்து டிசம்பர் 27லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நீட் 2025க்கான ரிவிஷன் பேட்ச் இது வருஷம் யார் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, இவ்வளோ நாள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்திருப்பாங்க, அல்லது வேறு கவுன்சிலிங்லாம் முடியட்டோன்ட்டு வீட்டிலே ப்ரிப்பரேஷன் இருந்துட்டு இப்போ வந்து தீவிரமாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளஸ் வீட்டில் தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாஃப் கைடன்ஸோடு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். அல்லது நான் நிறைய டெஸ்ட் எடுக்கிறேன், அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனோட டிஸ்கஸ் பண்ண ஆள் வேணும், இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை இன்னும் அதிகப்படியான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் ஆகியோ டிமோட்டிவேட் ஆகியோ இருக்கிறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியோ அல்லது ஸ்டாஃப் மாதிரியோ ஒரு ஆள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பரேஷனில் கண்டினியூ பண்ணுறது இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கான ரிசல்ட் இன்னும் பெட்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ல் ஆரம்பிச்சு ஜான்வரி எண்டு வரைக்கும் 11th போர்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ரிவிஷன் கிளாஸஸ் போகும்போதே உங்களுக்கு 8 யூனிட் டெஸ்ட்டும் ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து அட் த எண்ட் ஆஃப் த 11th செஷன் நடக்கும். 11th செஷன் முடிச்சு எக்ஸாம் எழுதி நீங்கள் அதை தனியாக வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா 12th போர்ஷன்ஸ் மறுபடியும் கிளாஸ் கொடுத்து ஃபெப் மந்த் ஃபுல்லாக 12th ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 12th ரிவிஷன் போகும்போதே உங்களுக்கு 5 யூனிட் டெஸ்ட், 5 பார்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம், யூனிட் டெஸ்ட் கிடையாது, பார்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். 5 பார்ட்டாக 12th போர்ஷனை பிரித்து நீங்கள் 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அது இல்லாமல் கடைசியாக முடிக்கும்போது ஒரு 12th போர்ஷனுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு மத்தியில் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு இது மாதிரி பல டெஸ்ட் எழுதி நீங்கள் அந்த போர்ஷனை தரவாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் டிஸ்கஷன் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் இந்த டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் திஸ் இந்த செஷன்ஸ் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபெப்பில் 12th போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி பார்ட் டெஸ்ட் கியூமுலேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும் 30 டெஸ்ட் எழுதுவீங்க நீங்கள். ஸோ இவ்வளோ டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட டெஸ்ட்டுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும், போர்ஷன்ஸ் ரெப்படிட்டிவாக படிக்கிறது தான் ஆக்சுவலாக பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இவ்வளோ டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய தடவை அந்த போர்ஷனை வந்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸான டீட்டெயில்ஸ் தெரியணும் அல்லது நீங்கள் என்லிஸ்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க. டிசம்பர் 27க்குள்ளே இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடியே கூட வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு அக்கஸ்டம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே கூட வந்து ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ் 27th ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அப்போ இருந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஏதாவது தெரியணும்னா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வீட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீட் ஜேஇக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.